3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றில் ஒரு வகுப்பில் ஆண்களை விட பெண்கள் 3 அதிகமாக உள்ளனர் எனின் அவ்வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? ஆண்களை விட பெண்கள் 3 அதிகமாக உள்ளனர் எனின் அவ்வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அப்போ இங்கே தரப்பட்ட விடைகளின் அடிப்படையில் 36, 37, 38 தரப்பட்ட விடைகளில் எது வித்தியாசமான எண் என்றதை கண்டுபிடித்தல் வேண்டும். அந்த அடிப்படையில் 36 ஒரு இரட்டை எண், 38 ஒரு இரட்டை எண். ஆகவே 37 முதலில் தெரிவு செய்து நீங்கள் 3ஐ கழித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 34 என்ற விடை கிடைக்கும். 37இலிருந்து 33ஐ கழித்தால் 34 என்ற விடை கிடைக்கும். ஆகவே 34ஐ 2ஆல் வகுக்க முடியும், 17 என்று கிடைக்கும். அப்போ 17 ஆண்களும் 20 பெண்களும் என்ற விடை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனைய 2 எண்களையும் நாங்கள் 3ஐ கழித்து பிரிக்க முடியாது, ஏன் ஒற்றை எண்ணாக காணப்படும். 36இலிருந்து 3ஐ கழித்தால் 33, 38இலிருந்து 3ஐ கழித்தால் 35. இந்த மாதிரி வினாக்கள் தர சந்தர்ப்பங்களில் நீங்கள் விடையை தெரிவு செய்யும்போது இதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இதை புலத்தில் இடைவெளிக்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. இங்கே புலக்காட்சி தொடர்பான வினாக்கள் தருகின்ற சந்தர்ப்பங்களில் விடைகளை வைத்து அவதானித்தல் வேண்டும். அதன் அடிப்படையில் 2வது கட்டத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சதுர பெட்டியினுள் மொத்தமாக 5 குறியீடுகள் குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது? இதில் வித்தியாசமாக தெரிவது 2 வெள்ளை வட்டங்கள். ஆகவே இந்த வெள்ளை வட்டங்கள் மறுபடியும் இந்த கட்டத்தில் இந்த இடத்தில் வர வேண்டும். முதலில் ஏதாவது ஒரு குறியீடை வைத்து கண்டுபிடித்துட்டு தான் அதற்கு அங்கால போக வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் 2வது கட்டத்தில் நிச்சயமாக வெள்ளை வட்டம் இந்த அமைப்பில் காணப்பட வேண்டும். வெள்ளை வட்டம் இங்கேயும் காணப்பட வேண்டும். ஆகவே 3வது விடை தவறானது. அடுத்ததாக ப்ளஸ் குறியீடு, அதாவது கூட்டல் குறியீடு முதலாவது இந்த இடத்தில் காணப்படுகின்றது. அடுத்த 3வது சந்தர்ப்பத்தில் பாருங்கள், இந்த திசையில் காணப்படுகின்றது. 4வது சந்தர்ப்பத்தில் இந்த திசையில் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியும் இது வடமேற்கு திசையாகவும், இது தென்கிழக்கு திசையாகவும், இது வடகிழக்கு திசையாகவும் இருக்குது. ஆகவே எங்களுக்கு தென்மேற்கு திசையில் ப்ளஸ் குறியீடு, கூட்டல் குறியீடு வந்த வேண்டும். அதாவது ஒரு திசையை நாங்கள் இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா முதலாவது குறியீடு இந்த இடத்தில் காணப்படுகின்றது, 3வது சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில் காணப்படுகின்றது, 4வது இந்த இடத்தில். ஆகவே நிச்சயமாக 2வது சந்தர்ப்பத்தில் இங்கே குறியீடு வர வேண்டும். அவ்வாறான கட்டம் எங்கே காணப்படுகின்றது? 2வது. ஆகவே அனைத்து குறியீடுகளையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறான மெத்தட்களை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்.